வந்து ஒரு பழமொழி இருக்கு. தண்ணிக்கு முன்பு படைக்கு பிடிக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி கடைசியாக பேசுறது என்ன அப்படின்னா நமக்கான அவகாசமே கிடைக்காது. இன்னைக்கும் அதை எடுத்துட்டு தான் எனக்கு வந்து எனக்கு முன்னால் பேசிய படைப்பாளிகள் வந்திருக்காங்க. சுத்தமாகவே பேசுகிறேன். எனக்கு வந்து என்னளவில் சரஸ்வதி ராமநாத் அம்மா ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதில் வந்து முதன்மை காரணம் பாவனை சார்பில் நான் கேட்ட உடனே நான் வந்து ஒரு பெரிய முறை சொன்னேன். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு நான் பிறந்து வளர்ந்த ஊரை சேர்ந்த தாராபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவங்க சரஸ்வதி ராமநாத் வந்து 1999 காலமானாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் சில நண்பர்களும் அவங்களுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு ஒரு தாராபுரத்தை சுற்றி பார்க்குறோம். என்னன்னா அந்த தாராபுரத்தில் ரொம்ப பழமையான ஒரு இப்போ திருப்பூர் மாவட்டம், முதல்ல வந்து கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இப்போ திருப்பூர் மாவட்டம். அங்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 அக்கரகாரம், சுந்தரமையர் அக்கரகாரம் ரொம்ப பழமையானது. பெரிய காவியத்து கோயிலுக்கு தெற்கு தெற்குன்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு அக்கரகாரம் இருக்கு. அதுக்கடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பின்னால பழைய பீமராயன் அக்கரகாரம் இருக்கு. அதே மாதிரி கணுவந்தராயன் கோயிலுக்கு ஒரு அக்கரகாரம் இருக்கு, பீமராயன் அக்கரகாரம். இந்த அக்கரகாரத்துக்கு தான் ஒரு வீடு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தந்தை பெயர் வந்து விஸ்வநாத ஐயர் அப்படிங்கிற விஷயம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஆனால் எங்க சுற்றி நம்ம வீட்டை கண்டுபிடிக்கணும். ஆனால் அதே ஊரில் பிறந்து அதே ஒரு தெருவில் வளர்ந்து மிகச்சிறந்த திரைப்பட நடிகராக சென்னையில் புகழ்பெற்ற தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நாகேசர் பற்றி கேட்டீங்கன்னா எல்லாரும் ஓடிக்கை காட்டுவாங்க. ஒரு வீடு எங்கன்னு சொன்னீங்கன்னா காட்டுவாங்க. அதே மாதிரி எஸ்ஏ நடேசன் ஒரு பிள்ளை நடிகர் இருக்கார், அவரும் தெரியும் எல்லாத்துக்கும். கச்சேரி வீதியில் எங்கே போனாலும் தாராளம் இது எஸ்ஏ நடேசனுடைய வீடு, இந்த கடையெல்லாம் எஸ்ஏ நடேசனுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சென்னை வந்த பின்னால நான் எஸ்ஏ நடேசனுடைய மகனையெல்லாம் சந்திச்சேன். அப்படி ஒரு இயல்பாக ஒரு அதே மாதிரி நாகேஸ்வர பேர்த்தி வந்து என்னோட குடும்பத்தில் வேலை செஞ்சாங்க. இதெல்லாம் சுலபமாக நடந்துச்சு. ஆனால் சரஸ்வதி ராமநாதனுடைய உறவினர் யார் அப்படிங்கிறது ரொம்ப காலம் கழிச்சு ஒளிப்பதிவாளர் திரைப்பட இயக்குநருமான பிசி ஸ்ரீராம் சார் பேட்டி சொல்லும்போது தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கான உறவினர் இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாமே 2000 நான் சொல்றது. வருவோம். ஏன் சரஸ்வதி ராமநாத் இந்த சரஸ்வதி ராமநாத் மாதிரியான மொழிபெயர்ப்பாளர் யார் சுகுமார் சார் இருக்காரு, ஆலமன் சுனில் கிருஷ்ணன், இப்படி நிறைய மொழிபெயர்ப்பாளர் இருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்கறத நான் அனுபவத்தோட கற்றுக்கேன். அதை சொல்லிட்டு நான் பேசக்கூடிய ஞாபகத்து போல என்ன அப்படின்னா, நான் வந்து கன்னடம் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு அப்போ தெரியும் நான் பாவன் சாரையும் போய் வீட்டில் பார்ப்போம். அப்போ நானும் அங்கே வந்து எப்படின்னா பிஸ்னஸ் செக்டர் சொல்லுவாங்க, சேனல் வச்சுட்டு அவர் வந்து எனக்கு கன்னடம் தெரியாது நுட்பமாக. அப்போ வந்து அந்த டைட்டில் இருக்கும் நிகழ்ச்சியில். அப்போ அங்கே ஒருத்தர் எழுதிப்பாங்க. அவர் வந்து ஒரு படம் ஒரு நல்ல திரைப்பட வந்திருப்பாரு. எந்த கதையை ஒரு நாட்டு சொல்லுவாங்க, ஒரு நெடுந்தொடர்புடையதெல்லாம் கதையை சொன்னபடி அவர் தலைப்பு எழுதியிருப்பார். இப்போ தமிழ் எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறேன், நெடுந்தொடரோட தலைப்பு எழுதிருக்கோம் அப்படியான பேர் எழுதியிருப்பார். எனக்கு திருப்தியே இல்லை. ஆனால் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் பார்க்குறேன், நீ உங்களுக்கு கதை தெரியுமா, நீ ஏன் திரும்ப நல்லா சொல்கிறேன். அவர் பெரிய ஆளு, இந்த இடத்துல அவர் நிறைய படிச்சிருக்காரு, திரைப்படத்துறையில் எழுதியிருக்காரு, உனக்கு என்ன தெரியும், நீ ஓகே சொல்லியிருக்கோ. ஆனால் அந்த நிகழ்ச்சி எனக்கான நிகழ்ச்சி. நான் மறுபடியே இருக்கேன். ஒரு நிலை என்னால் தாங்கிக்க முடியல. நான் சொன்னேன், சார் எனக்கு வந்து சமஸ்காரம் தெரியும், இவர் அனந்தமூர்த்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் படைப்பெல்லாம் நான் படிச்சிருக்கேன், சிவராம் கரைக்குடியில் அன்பு மனிதர்கள் நான் படிச்சிருக்கேன், அறிந்த பிறகு படிச்சிருக்கேன், பைரப்பாவோட குடும்பம் செய்து படிச்சிருக்கேன், தாங்கள் பருவம் படிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அவர் எழுதிச்சிட்டார். எப்படி இதெல்லாம் சாட்டியா அப்படின்னா, சார் தமிழ் இது எல்லாமே கிடைக்குது, தமிழில் போனீங்க எப்படி எல்லாமே வாங்கலாம், எல்லாமே கிடைக்குது அப்படின்னு. இதுக்கடுத்து கட் பண்ணுங்க. நான் சொல்றேன். இன்னொன்று வந்து நான் கடைசியாக 8 வருடங்களுக்கு முன்னால் வேலை செஞ்ச ஒரு தொலைக்காட்சியில் எழுதி ஒரு வகுப்பு எப்படின்னா அது ஸ்டுடியோஸ், வைகாம் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நாங்கள் வேலை செஞ்சப்போ ஒரு கிளாஸ் எடுத்தாங்க, எப்படி ஒரு திரைப்படம் எப்படி ஒரு தொலைக்காட்சிக்கு நீ வழிநடத்தணும் அப்படின்னு வேலைக்கு சேர்ந்து கொடுங்க. அங்கே வந்து நிறைய பேர் கிளாஸ் எடுப்பாங்க.
டைரக்டர்ஸ், தயாரிப்பாளர்கள், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நாங்கள் எல்லாம் போய் உட்காந்துருக்கோம். ரொம்ப வளர்ந்து பேசுவாங்க. நான் ஒரு இடத்துல காய்கறி லஞ்ச் பிரேக்கில் சொன்னேன், சார் எங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், இந்தியில் வந்த நாவல் தற்பாரி நாவல் தெரியும், எல்லாமே ஒவ்வொரு இட்லி மொழிபெயர்ப்பு நான் சொன்னேன். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர் கேட்டார். முதல்வரை தமிழ் இருக்குது, சென்னையிலிருந்து வர நீ உனக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டார். இன்னொன்று சமீபத்தில் என்னோட வேலை செய்த ஒருத்தர் வந்து சதீஷ்கர் சுற்று வேலைக்கு போயிட்டார். பர்பன் அப்படின்னு ஒரு பேர். அவரு வந்து என்னோட மதிய நேரத்தில் எங்களோட பேசுவார். ஒரு நாள் வந்து ஒரு உயர் அதிகாரி கூட வந்திருக்காரு. அவர் வந்து இந்த நேரத்தில் வந்து வேலை வெட்டி இல்லாமல் கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஒரு பார்மாலிட்டிக்கு சார் நீங்கள் ஏதாவது படித்த பெங்காலி எழுதிக்கலாம் சொல்லுங்கள், சினிமாவில் சதீஷ்கர் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்டார். நான் எடுத்துக்கிட்டே சொன்னேன். அதையும் தத்துவ வித்தியாசனுடைய கீழகண்ட மொழியை படிச்சிருக்கேன், விபூர் பூஷனுடைய மனராட்சி படிச்சிருக்கேன். சொன்ன உடனே அவர் உபரிலிருந்து அது கூட எதுவும் தப்பு இல்லை, அப்போ கூட பேசுவார். இதெல்லாம் எப்படி எங்களுக்கு சாத்தியமாச்சு நமக்கு அப்படின்னா, இதெல்லாம் தான் செஞ்சது யார் அப்படின்னா சரஸ்வதி ராமநாத் மாதிரியான ஒரு எழுத்தாளர் படைப்பாளி மொழிபெயர்ப்பு பண்ணுறதுனாலே நமக்கு சாத்தியமாச்சு. இதே நீங்க வந்து கன்னடத்திலேயோ இந்தியிலையோ வங்காளத்திலேயோ போய் கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஒரு புதுமைப்பித்தனையோ இல்லை வந்து ஒரு ஜெயகாந்தனையோ இல்லை ஒரு கல்வி வணிகீதியா இருந்து யாருமே கூட தெரியுமா இருக்கு. இது எல்லாமே சரஸ்வதி ராமநாத் மாதிரியான ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவங்க மாதிரி மொழிபெயர்ப்பு ஏன் தமிழ் தேவை அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான சம்பவங்கள் உதாரணம். இப்போ அவங்க சரஸ்வதி ராமநாத் மொழிபெயர்த்த மிகப்பெரிய நாவல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்தமும் விஷமும். அந்த அமிர்தமும் விஷமும் அப்படின்னா அப்படிங்கிற நாவல் 827 அவங்க வந்து நம்ம இறுதி காலத்தில் அதை மொழிபெயர்த்துருக்காங்க. அவங்க மொழிபெயர்த்ததுலேயே ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு நாவல். இந்த நாவலோட கதையை பாருங்க, ரொம்ப சுருக்கமான 2 வழியில் அதை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் படிக்கணும், சாகித்ய காலம் படிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தி வந்து நான் இந்த கூட்டத்துக்கு வராமல் இருந்தால் இல்லை இந்த நாவலை எழுதிக்கு முன்னால் நான் 2-3 வருடங்களாக எடுத்துட்டு 2 தீர்ப்பு அதை படிக்க மாட்டேன். ரொம்ப தத்துவமாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து நானாக பாவம் சொல்லி மாட்டிக்கிட்டு 2 நாளாக படிச்சேன். இதனுடைய உத்தி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த உத்தி. என்ன உத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு எழுத்தாளர் தான் கதாநாயகன் அரவிந்த் சங்கர் அப்படின்னு எழுத்தாளர். அவருக்கு வந்து அமிர்தா பேசின ஒரு பாராட்டு கூட்டம் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சரே வந்தார், பாராட்டு கூட்டம் வந்தாரு. அவர் பையன் வந்து ஐஏஎஸ் படிக்கிறான், இன்னொரு பையன் வந்து வேற ஒரு ஜாதி பண்ண தனியாக போயிட்டான், இந்த பையனும் குழந்தையோட கைவிட்டான். இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. ஆனால் சமூகத்தில் ஏராளமான பாராட்டு வெகுமதிகள். இப்போ அந்த இடத்துக்கு போய் போடுறாரு. அந்த போயிட்டு எப்படி எழுத்தாளர்களுடைய படைப்பாளர்களுடைய வாய் சும்மா இருக்காது. எந்த மைக்கு கிடைச்சாலும் மேடை கிடைச்சாலும் ஏதாவது சுயமா உதவிடுவாங்க இல்லையா? அப்படி வந்து முதலமைச்சர் அவர் சார்ந்த கட்சி எல்லாமே தாண்டி பேசுகிறாரு. அப்புறம் அது வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி அப்படிப்பட்டவருக்கு தன்னைத்தானே சுய விவரணை செஞ்சுக்கிறார், விமர்சனம் பண்ணிக்கிறார். அந்த நாவல் தான் இது. இப்போ ஒரு பொருளாதார பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்காக ஒரு நாவல் எழுதுறதுக்காக நமக்காக அந்த நாவல் எழுதுறாரு. இப்போ அத்தியாயங்கள் மாறி மாறி வரும். ஒன்று என்ன அப்படின்னா, சாகித்ய அகாடமி ஒரு எழுத்தாளர் ஒரு பெரிய நாவல் எழுதணும் குடும்பச்சல் எடுத்துக்கூடாது, அதுக்கான ஒரு அத்தியாயங்கள் போகும். இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுதக்கூடிய நாவலுடைய பாடல்களுடைய கதை. அந்த கதையிலே அவருடைய சித்தாந்தம், அசல் சித்தாந்தம், அவர் என்னெல்லாம் நினைக்கிறார், என்னெல்லாம் தத்துவங்கள் இருக்கு, எப்படி பார்க்கணும் சமூகத்துல அப்படின்னு ஒரு சுதந்திரமா எழுதுறாரு. இந்த யுத்தியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த யுத்தியில வந்து எனக்கு தெரியும் ஒரு நாவல் இருக்கு, இதுவரை இந்தியாவில் வந்திருக்கான்னு தெரியல. இந்த நாவலை மொழிபெயர்க்கிறது ரொம்ப கடினமான ஒண்ணு. ஏன்னா 2 விதமான அத்தியாயங்கள். இப்போ நம்ம வந்து காட்சி பூர்வம் பண்ணா 2 விதமான ரைட்டிங் சொல்ற ஒளியமைப்புகள் பண்ணிக்கலாம், ஒளிப்பதிவாளர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம், இல்லை அது ஒரு எடிட் கட்டி நிகழ்ச்சிகள் செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு நாவலை எனக்கு எழுத்தாளர் எழுதும்போது ரொம்ப தனித்தானே சுயவிவரணை பண்ணிக்கிறாரு, விமர்சனம் பண்ணிக்கிறாரு. அது ஒரு மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. அந்த பாலிடிக்ஸ் கல்ச்சர் வார்த்தைகள்லாம் சொல்றாங்க, ஆங்கில வார்த்தைகளோட அவர் உரையாடக்கூடியவர் அந்த அரவிந்த் சங்கர் அப்படி எழுதாரு. இன்னொரு பாக்குகள் அதனுடைய கதையுடைய பாக்கியங்கள் ஒவ்வொரு அத்தியாயமா விரியும். அதுல வந்து புரட்சிகரமான கருத்தெல்லாம் வைக்கிறார். அவர் இன்னும் சொல்ல போன இந்த நாவல்ல சும்மா முடிக்கிறார். ஏன்னா இந்த நாவல்ல முழுக்க அப்பா ஆளும் கட்சியான ஒரு தேசிய கட்சியை மிக திட்டி எழுதுறார். ஆனா 1960 எழுதின அந்த நாவலுக்கு 1967
சாகித்ய நடந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல எப்படி இருக்கும், அந்த காலத்துல என்ன நடந்தது. அதே மாதிரி ரஷ்யா போய் ஒரு பெரிய விருது வாங்கினது, அது வந்து 7 ஃபவுண்டேஷன் பேரையே கிடைச்சிருக்கு. இந்த நாவலோட கதையை சொல்லிட்டு அதோட சாஸ்திரியா இந்த நாவலை பண்ணதுன்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டியில, அதாவது 1990களில் ஒரு சிற்றிதழில் அவங்க ஒரு நேர்காணல சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய அளவுகளும் மதிப்பீடுகளும் இருந்துச்சு. ஒரே மாதிரியான நாவலை தேர்ந்தெடுக்கவே இல்லை. இப்போ நம்ம பேசின 5-6 நாவல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சரஸ்வதி ராமநாத் வந்து ஒரே மாதிரியான எந்த கதையையும் தேர்ந்தெடுத்து மொழிபெயர்க்கல. ஒவ்வொன்றும் ஒரு விதமா இருக்கும். அவங்க வந்து ஒரு 4-5 வகைப்பாடு தனக்குள்ள வச்சுட்டாங்க. ஒன்று, மொழிபெயர்ப்புங்கிற உணர்வு எந்த இடத்துலையும் வந்துடக்கூடாது. ஒரு பிரதியை நான் எடுத்து மொழிபெயர்க்கும் போது அப்படிங்கிறது ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. ரெண்டாவது, அந்த நேரில் அவங்க சொன்னதான் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வாக்கியங்கள் கட்டமைக்கும் போது ஒரு வகையான மொழி இருக்கு. அப்போ வந்து தமிழ் ஒன்று இருக்கும், ஹிந்தியில் ஒன்று இருக்கும், உருதுல ஒன்று இருக்கும், மங்காளத்தில் ஒன்று இருக்கும். இப்போ இதுக்கு மேலே சொல்றாங்க, வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே மொழிபெயர்ப்பதை நான் விரும்பல அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, மூலப்பிரிதியில் இருக்கும் உணர்வை நான் எந்த இடத்தையும் சிரிக்க மாட்டேன். இது வந்து எனக்கு மற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் இப்படி யாரை சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இவ்வளவு ஒரு மொழிபெயர்ப்பு சாதாரண விஷயமே கிடையாது. நான் வந்து ஒரிஜினலா ஒரு கதை எழுதுறது ரொம்ப சுலபம். நம்ம இப்போ அவர் நாவலை அமிர்தம் விஷயத்தில் எழுதுற மாதிரி இன்னொரு பகுதியில் ஒரு நாவல் எழுதுறாங்க இல்லையா, அது ரொம்ப ஈஸி. அதே சமயம் அதோட கதை எழுதும்போது ரொம்ப போராடுங்க அப்படின்னா, நேரடியான நாவல் எழுதும்போது சுதந்திரத்தன்மை கொஞ்சம் சுதந்திரமா எழுதலாம். மொழிபெயர்ப்பதற்கு இந்த தன்மையெல்லாம் வச்சு அவங்க வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரஸ்வதி ராமநாதனுடைய மிகப்பெரிய நாவல், இந்த நாவலோட கதையை நான் ரொம்ப குறைவாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவ்வளவு பெரிய நாவல் இதை படிக்கிறது எல்லாருமே. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாவலில் சரஸ்வதி அம்மாவுடைய ராமநாதனுடைய அம்மாவுடைய சரஸ்வதி ராமநாத் அம்மாவுடைய மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு எடுத்துக்காட்டு என்ன, நம்ம வந்து இப்போ சமீப காலத்தில் தான் வெள்ளப்பெருக்கு எதிர்கொள்றோம். ஒரு சென்னை மாதிரியான பெருநகரில், பெங்களூர்ல எல்லா பெருநகரங்களிலும், அதே மாதிரி கிராமத்தில் தென் மாவட்டங்களில் இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னால சமீபத்தில் எல்லாம் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. ஆனால் இந்த நாவலில் ஸ்ரீ அமிர்தலால் நாடகம் அப்படிங்கிறது அந்த ரைட்டோட பேர். அவர் வந்து அந்த நாவல் அப்படி இஷ்டம் கோமதியில் ஒரு நடிகரை, அந்த நடிகரையில் லக்னோ இருக்கு, உத்தரப்பிரதேசம் அந்த நாவலோட கதைக்காலம். அந்த லக்னோவில் கோமதி நதியில் பெரிய இடம் உண்டு, 1959 60 அந்த 60களில் எப்படி அந்த மக்களை எல்லாம் மீட்கிறது, வீடுகள் எல்லாம் தெரியல, கூலியுது, அந்த வெள்ளம் தீரவே இல்லை. அதாவது ஒரு புராண காலத்து பிரளயத்து வெள்ளம் போல அப்படி இருக்குங்கிற அந்த வெள்ளத்தை எதிர்கொள்ற ஒரு விஷயத்தை ஒரு அத்தியாயங்களை எழுதிட்டு போறாரு. நான் விரும்பி அப்படி ஒரு கதை நான் படிக்கல. நான் கூட எடுத்து சமயத்தில் எவ்வளோ எல்லாம் வெள்ளத்தை எழுதிட்டேன். தமிழில் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் எழுதி போறாங்க. அப்பவே 1960கள் அப்படி ஒரு வெள்ளத்தை பற்றி எழுதிட்டார். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து தாராபுரம் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சேன். உரையாடல்கள் எழுதுறாங்க, தண்ணியை சேர்த்தி கொடு, கிணத்திலிருந்து தண்ணியை சேர்த்தி கொடுக்கணும். இந்த சேர்த்திங்கிற வார்த்தையை குடும்பம் நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சில பேர் சொல்ல மாட்டேன், என் ஊரில் இன்னும் போட்டீங்கன்னாரு போதை எல்லாம் போட்டீங்க, தண்ணி சேர்த்தி கொடுன்னு தான் சொல்லுவாங்க. பின்னர் சிறந்து கிடந்த பேரு ஒரு ஊரில் வீட்டு இருக்கிற கிணத்துக்கோ, பின்னர் ஒரு ஊர் தலைவாசல் இருக்கிற கிணத்துக்கோ பேரு சேர்ந்து கிணறு அப்படின்னு பேரு. இவங்க அறியாமல் அப்படி நிறைய வார்த்தைகளை நான் இந்த நாவலை கண்டுபிடிச்சேன். சரஸ்வதி ராமநாத் அம்மாவை பற்றி நிறைய சொல்ல, அவங்களுடைய மொழிபெயர்ப்புகள், அவங்களுடைய மொழிபெயர்ப்புடைய எளிய சொற்கள், அதுதான் அவங்களுடைய மிகச்சிறந்த ஒரு வடிவங்கள். மூலப்பதியிலிருந்து சிரிக்காம பண்ண விஷயங்கள் இப்படி நிறைய பேசிட்டே இருக்கலாம். காலம் கருதி அமிர்தம் விஷமும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நாவல். எனக்கு வந்து யாருமே படிச்சுட்டாங்க எழுதல. ஒரு 30 முன்னாடி நான் வந்த காலத்தில் எழுதல. ஏன் இந்த மாதிரி நான் படிக்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்குள்ளதான் நம்ம சமூக ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு இடத்தின் ஒரு நிலத்தின் ஒரு வகையான பிரதிபலிப்பு நமக்கு இல்லவே இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேயே நம்ம அலைபேசி எடுத்து நம்ம பதிவு போகிறோம், ஒரு காட்சி நம்ம பதிவு பண்ணுறோம். ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு வடநாட்டினுடைய ஒரு நெரிசலான ஒரு தெரு, ஒரு நதி, ஒரு மனிதர்கள், ஏன் நம்ம இலக்கியம் படித்த மனிதன் நம்ம இப்போ கூட நான் அப்போ போயிட்டு எல்லா மனிதனையும் நம்ம இன்னும் வேடிக்கை பார்த்து விடலாம் அப்படி இல்லை. ஏன் இலக்கிய வழியாக நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களுடைய சுபாவத்தை சொல்லக்கூடிய உணர்வுகளை சொல்லக்கூடியதுதான் அந்த நம்முடைய இலக்கியங்கள். அதை எல்லாமே செஞ்சதுதான் சரஸ்வதி ராமநாத். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு
நேஷனல் மக்கள் செஞ்சிருக்காங்க. அவங்க யாருமே இதெல்லாம் செய்யாதப்ப சம்மந்தமே இல்லாத ஒரு காலச்சூடு அறக்கட்டளையில காலச்சூடு தனிப்படம் காலச்சூடு அறக்கட்டையில இப்படியான ஒரு முன்னெடுப்பு செய்யறது வந்து ரொம்ப மனமார்ந்த காலத்தை எனக்கு தெரியும். ரெண்டாவது அவர்களுடைய முன்னெடுப்பு சார் பிசிசி